இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கன்னிராசி அன்பர்களுக்கு பண வரவு இந்த 2026 எப்படி இருக்கும்? பொதுவாக ஒரு சில விஷயங்கள் இயற்கையாக ஜாதக அமைப்பில் இருக்கும். அதில் கோச்சார அமைப்பிலும் ஒரு சில காலகட்டம் வரும். சார் வரல, நம்ம எப்படி வர வைக்கிறது? ஆல்ரெடி இந்த ராசிக்கு நிறைய பண தேவைகள், தொழில் ரீதியாக 2026 இந்த கன்னி ராசி, கன்னி வாழ்வையில் நிறைய மாற்றங்கள் நடக்க போகிறது 2026 தான். ஆல்ரெடி நெகட்டிவாக நடந்தது, பாதிப்புகள் அதிகமாக இருந்தது முன்ன வருஷத்தில். இப்பொழுது அதை சரி செய்ய ஒரு இறைவன் சார் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் குரு வரும் காலகட்டத்தில் தொட்டதெல்லாம் துலங்கும் காலகட்டமாக மாறும். 11ஆம் இடம், அதில் குறிப்பாக 11இல் கேது பகவான் வேறு வருவார். குரு கேது இதெல்லாம் சொல்லுவாங்க சார். உங்கள் ராசிக்கு 2, 9 சுக்கிர பகவான். பொதுவாக இந்த ராசி வெள்ளி சம்மந்தப்பட்ட பொருளை பயன்படுத்த பண வருவாய் அதிகம். பொதுவாக எப்போ சார் இந்த பணம் சம்மந்தப்பட்டது? இந்த சுக்கிரம் 2026 இந்த காலகட்டத்தில் பொதுவாக சுக்கிரன் ஒரு பயிற்சி நடக்குது. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல 4 கிரகம். அந்த கால சுக்கிரன், செவ்வாய், குரு மற்றும் புதன், இத்தனை கிரகம் இருக்குது. அது குரு பார்க்குது. அதற்கு 10ஆம் பார்வையாக பார்த்து சுக்கிர பயிற்சி தான் உங்களை உயர்த்து போகுது. ஜோதிடரிகம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கன்னிராசி அன்பர்களுக்கு பண வரவு இந்த 2026 எப்படி இருக்கும்? பொதுவாக ஒரு சில விஷயங்கள் இயற்கையாக ஜாதக அமைப்பில் இருக்கும். அதில் கோச்சார அமைப்பிலும் ஒரு சில காலகட்டம் வரும். சார் வரல, நம்ம எப்படி வர வைக்கிறது? ஆல்ரெடி இந்த ராசிக்கு நிறைய பண தேவைகள், தொழில் ரீதியாக இம்ப்ரூவ்மெண்ட், அதில் குடும்ப ரீதியாக முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது. அதை இந்த வருஷம் 2026 என்னென்ன மாற்றம் நடக்குதுன்னு பார்த்துருவோம். ரைட், முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 2026 இந்த கன்னி ராசி, கன்னி வாழ்வையில் நிறைய மாற்றங்கள் நடக்க போகிறது 2026 தான். ஆல்ரெடி நெகட்டிவாக நடந்தது, பாதிப்புகள் அதிகமாக இருந்தது முன்ன வருஷத்தில். இப்பொழுது அதை சரி செய்ய ஒரு இறைவன் கொடுக்குறான். சார் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் குரு வரும் காலகட்டத்தில் தொட்டதெல்லாம் துலங்கும் காலகட்டமாக மாறும். 11ஆம் இடம், அதில் குறிப்பாக 11இல் கேது பகவான் வேறு வருவார். குரு கேது இதெல்லாம் சேருவாங்க. அப்போ ஏதோ ஒரு வகையில் விட்டதெல்லாம் பிடிக்கிற காலகட்டம். முதல்ல கடனை அடைத்து வெளியே வர ஒரு இறைவன் ஒரு வாய்ப்பை கொடுப்பார். கடன் பற்றா நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் என்ற சொல் இந்த ராசிக்கு இப்படிதான் இருக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த கடன் அடைக்கிறதுக்காக கையிருப்பு சம்மந்தப்பட்ட நகையை சேல்ஸ் பண்ணி, இல்லை ஒரு வீட்டை சம்மந்தப்பட்ட சேல்ஸ் பண்ணி, ஒருத்தர்லாம் பார்த்திங்கன்னா ஆசையாக வாங்கின என்ஃபீல்டு அந்த இது சேல்ஸ் பண்ணிட்டார். ஏன்னா அவருக்கு வெளிநாடு வேலை கிடச்சிருச்சு. அப்போ ஏதோ ஒன்று சேல்ஸ் பண்ணி கடனை குறைச்சிருக்கீங்க, மாற்றிருக்கீங்க. இப்போ என்ன தோணுதுன்னா, சரி கைவிட்டு கடன் முடிஞ்சவங்க இப்போ எப்படி திருப்பி சொத்தை வாங்கிறது? அந்த மாதிரி முதல்ல கடனை விட்டு வெளியே வந்த கன்னி ராசி எப்பொழுதும் ஜெயிச்சிடும். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் 6ஆம் அதிபதியாக 7ல் இருக்கிறனால கடனை அடைக்க வாய்ப்பு பிறக்கிறது. உங்களுக்கு திடீர் ஒரு பண வரவு வருகிற காலகட்டம், செல்வ நிலைகள் வருகிறது. ஜூன் 2க்குள்ளே ஒரு பெரிய தொகை வருகிற காலகட்டமாக இருக்குது. இந்த தொகை பூர்வீக சொத்து விஷயமாக இருக்கலாம், ஒரு இடத்த சேல்ஸ் பண்ணதாக இருக்கலாம், வேலையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டு வெளிநாட்டுக்கு போய் சேகரிக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பிஸ்னஸில் நிறைய இது ஒரு குறிப்பிட்ட ஷேரை கொடுத்துட்டு இந்த பிஸ்னஸில் ஒரு எக்ஸ்பென்ஷன் பண்ணி இந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குது. ஆக மொத்தம் கையிருப்பு பணம் வரும். அதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதை வாங்கி முதலீடு பண்ணுறேன் வேறு பண்ணுறேங்கிறது இப்போது சாதகமான இல்லை. அது லக்ன ரீதியாக பார்த்து தான் ஓகே சொல்லணும். ரைட், இந்த ராசிக்கு சார் திருமணம் எங்களுக்கு ஏன் எட்டாக்கனியாக இருக்குது? நிறைய பேர் பார்த்திங்கன்னா திருமணம் நடக்குமா நடக்காதா, இதில் ஒரு எண்ணம் வந்தாச்சு, 7ல் சனியாக இருந்தால் திருமணம் நடக்காதுன்னு. அப்படி பார்த்தா கடகராசிக்கும் சிம்ம ராசிக்கும் திருமணமே இல்லை. ஏன்னா 7ஆம் அதிபதி சனி, 7ல் சனி இருப்பது முக்கியம் இல்லை. அதற்கு குரு பார்வை வர வேண்டும். ஒன்று உங்கள் ராசிக்கோ 7ஆம் இடத்துக்கோ லக்ன ரீதியாக பார்க்கும்பொழுது அந்த அமைப்பெலாம் வரணும். இப்போ 7க்கு குரு பார்க்கும் போது திருமண அமைப்பு வரும். குரு உச்சம் பெற்று பார்ப்பார். அப்போ சகல தோஷ நிவர்த்தியாக மாறும் காலகட்டமாக இருக்குது. 10ல் குரு பதவி மாற்றம் அது நடந்துகிட்ருக்கனால இருக்குது. அப்போ திருமணம் சம்மந்தப்பட்டது பார்த்திங்கன்னா பாதகஸ்தானமாக இருக்கிறனால நிறைய பேருக்கு காதல் திருமணமாக கம்யூனிட்டியில் சப்காஸ்டோ லைட்டாக மாறுற மாதிரி இந்த ஏஜ் குரூப் ஈக்குவல் ஏஜாக இருக்கும். இல்லை பெண் வயது அதிகமாகும், ஆண் வயது குறைவாக இருக்கிற மாதிரிலாம் வர வாய்ப்புண்டு. திருமணத்தில் ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். சொல்லுவாங்க ஆண் பெண் 20ல் கலர் ஒருத்தங்க ஜாஸ்தி ஒருத்தங்க கம்மி, ஹைட்டு, இது மாதிரிலாம் மாறக்கூடிய அம்சமும் உண்டு. ஆனால் ஜூனுக்கு மேலே இந்த பிரச்சனை இருக்காது. அப்போ
இதில் லக்ன ரீதியாகவும் சொல்லணும், கோச்சார ரீதியாக பார்க்கும்போது திருமண யோகம் உண்டு. இப்போ திடீர்னு ஒரு சார் ஒரு சில சொத்தை விற்றுடலாமா, ரிலாக்ஸ் ஆனால் போதும், மன நிம்மதி இருக்கின்ற கடகம் கன்னி எப்போதும் திருப்தியாக இருக்குது. கன்னி எங்கே அறிவாளி ராசிங்க, பல பேர்த்துக்கு யோசனை சொல்கிற ராசி. ஆனால் இந்த யோசனை இந்த ராசிக்கு எடுபடவில்லை. உங்கள் மூலம் வளர்ச்சி அடைந்தவர்கள் எல்லாம் உங்களை துச்சமாக, ரெஸ்பெக்ட் கம்மியாக இருக்கிறது. இந்த ராசி பிஸ்னஸ் பண்ணுறவங்க வேலையாட்கள் ஏமாற்றத்தின் மூலம், வேலையாட்கள் ஏமாற்றிட்டாங்க, பணம் எடுத்துட்டாங்கன்னு நிறைய பேர் சொல்லாத கன்னி இல்லை. அப்போ முழு பொறுப்பு இந்த கன்னி ராசிக்கு வேலையாட்கள்ட்ட ஒப்படைச்சிடக்கூடாது. நான் நிறைய பேர் சொல்லுவேன், இந்த மேனேஜர் சாவியை கொடுத்துறது, மேனேஜர் சைன் பண்ணுற அக்ரிமெண்ட்டை கொடுத்துறது, வேலையாட்களுக்கு முழு அதிகாரம். உங்களோட பண பரிவர்த்தனையோ உங்களோட சீக்கிரட்டோ வேலையாட்களுக்கு சொல்லக்கூடாத ராசி இந்த கன்னி ராசி. இங்கே 3ஆம் அதிபதி செவ்வாய், 8 3னா வேலையாட்கள், 8ஆம் அதிபதி சிக்கல் வந்து சேராதா, இது சுச்சமம் பார்த்துக்கோங்க. சார் உங்கள் ராசிக்கு 2 9 சுக்கிர பகவான். பொதுவாக இந்த ராசி வெள்ளி சம்மந்தப்பட்ட பொருளை பயன்படுத்த பண வருவாய் அதிகம். பொதுவாக எப்போ சார் இந்த பணம் சம்மந்தப்பட்டது, இந்த சுக்கிரம் 2026 இந்த காலகட்டத்தில் பொதுவாக சுக்கிரன் ஒரு பயிற்சி நடக்குது. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல 4 கிரகம், அந்த கால சுக்கிரன், செவ்வாய், குரு மற்றும் புதன், இத்தனை கிரகம் இருக்குது. அது குரு பார்க்குது, அதற்கு 10ஆம் பார்வையாக பார்த்து சுக்கிர பயிற்சி தான் உங்களை உயர்த்து போகுது. திடீர் அதிர்ஷ்டம், பண வருவாய் அதிகரிக்கும், சொத்து சுகங்கள் வரும், பூர்வீக சம்மந்தப்பட்டதற்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக மாறுது. இதை பற்றி இன்னும் பேசுவோம். அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி இந்த மாதிரி பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, ஒரு புக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், மாடர்ன் பாத் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே அப்படிங்கிறது. இது பார்த்திங்கன்னா அடிப்படை ப்ராக்டிக்கல் மெத்தடில் எழுதுனது, அடிப்படை ஜோதிலேருந்து அட்வான்ஸ் ஜோதிடம் வரைக்கும் இது எழுதியிருக்கு. இது படித்தாலே கிளாரிட்டியாக தசாபுத்தியிலிருந்து கிரக நட்சத்திரங்கள், பிரசன்ன மெத்தட் எப்படி வேலை செய்யுது வரைக்கும் எழுதியிருக்கு. அமேசான், ஃப்ளிப்கார்ட், கூகுளில் இருக்குது, சர்ச் பண்ணி பாருங்கள். இதோட ரிவ்யூஸ்லேயே உங்களுக்கு புரியும். இப்போ இது ராசிக்கு இன்னொரு பேசுவோம். சார் பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் பேசலாமா? இப்பொழுது பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட, பூர்வீகத்தில் சிக்கல்கள் சம்மந்தப்பட்ட தீர்வுக்கு வருகிற காலகட்டமாக இருக்குது. இப்போ அதை பார்க்கலாம். குழந்தைகளால் பெருமை அடையும் ராசி இந்த ராசி. சார் நான் தான் எப்படி இருக்கேன், குழந்தைகள் எப்படி இருக்குது? குழந்தைகளால் பெருமிதம் அடைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த ராசி நிறைய பேர்த்துக்கு இந்த அப்லிஃப்ட் பண்ணுறதே குழந்தைகள் மூலம். அது முதல் குழந்தைகள் சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரிலாம் வச்சு அப்லிஃப்ட் பண்ணலாம். நிறைய குழந்தைகள் வெளிநாடு சென்று படிக்க, அவங்களுக்கு பணம் சம்மந்தப்பட்டு ஒதுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஆக வளர்ச்சி பெறும் கால சூழ்நிலை வந்தாச்சு குழந்தைகள் மூலம். இந்த சினிமா, அரசியல், விவசாயம் இவங்களுக்கு ஒரு யோக பலனாக இருக்கும். இப்போ சினிமா சம்மந்தப்பட்டு இருக்கிறவங்களாம் முயற்சி பண்ணலாம், கடுமையாக முயற்சி பண்ணலாம், கற்றுக்கிற யோகம் வந்தாச்சு. இப்போ தான் நிறைய புது ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கிற வேண்டிய காலகட்டமாக இருக்குது. இது உங்களுக்கு ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி செயல்படுத்தும், இது மாற்று கருத்தே இல்லை. ஆனால் துணிந்து செயல்படணும். ஒரு ராசிக்கு 9ஆம் அதிபதி 9 நாள் சம்மந்தப்பட்டால் ஆல்ரெடி வாங்கி வச்ச இடங்கள் கூடும். தாய் தந்தையோட இந்த கருத்து வேறுபாடுகள், டிஸ்பியூட் இருக்கிறதெல்லாம் சால்வ் ஆகும். தந்தை வழி உறவுகள்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கருத்து வேறுபாடு இதெல்லாம் சரியாகும் காலகட்டம். இந்த சுக்கிர பயிற்சிங்கிறது ஒரு ஃபெப் வரைக்கும் வருங்க, கிட்டத்தட்ட ஃபெப் ஸ்டார்டிங், அதாவது ஜான்வரி கடைசி வரைக்கும் வந்துருச்சு. ஆக ஏதோ ஒரு யோக பலனை கொடுத்து விட்டு தான் செல்கிறது. கொடுக்க தயாராக இருக்கிறது, பெற தயாராக இருக்கணும். நீங்கள் வெள்ளி சம்மந்தப்பட்ட பொருளை நிச்சயமாக பயன்படுத்த, காயின்ஸாக இருக்கலாம், வெள்ளி அருணாக்கராக இருக்கலாம். உங்கள் ராசியில் சுக்கிரன் தான் குறையுது, 2ஆம் அதிபதி குறைகிறது தான். அப்போ இந்த ராசி இதை சரி செய்யணும். தேவை ஆசையை புரிந்து காலகட்டம் மாறிடும். இன்னொரு விஷயத்தை சொல்லி நிறைவு பண்ணுறேன். சார் ஹெல்த் விஷயம், சார் வயிறு, அப்டமன், அதில் ஒரு சிலருக்கு பிளட் சர்க்குலேஷன் கவனிக்க வேண்டியது. லைட்டாக ப்ரெஷர் மேலே ஏறி எல்லாமே ஸ்லோவாக நடக்கிற மாதிரி இருக்குது. இதற்கு பரிகாரமே வீட்டில் இருக்கிற பழைய துணிமணிகளை எடுத்து அப்புறப்படுத்தி விடுங்கள். வீட்டில் பழைய துணிகள் இருக்கக்கூடாது. வீட்டில் இருக்கிற பழைய பொருளுக்கு தூக்கி வெளியே போடும் பொழுதே பிரச்சனை. சனியோட அம்சம் வெளியே போகிறது இல்லையா? அப்புறம் ஒரு ஆர்ஃபனேஜுக்காக இருக்கலாம், மாற்றுத்திறனாளிகளும் ஒரு உணவு தானம் கொடுத்துட்டா இன்னும் சரியாயிடும். அப்போ இதுதான் ஃபஸ்ட்டு பரிகாரம். இந்த சுக்கிரன் காலகட்டத்தில் கனகதார மந்திரங்கள், லக்ஷ்மி குபேர மந்திரங்கள் இதெல்லாம் கேட்டுட்டு வர வளர்ச்சியாக இருக்கும். வாழ்வில் திருப்பதி சென்றால் திருப்பம் ஏற்படும் காலகட்டம் இதுவே. நிறைய கன்னிராசிக்காரங்களுக்கு திருப்பதி சென்று வாருங்கள், நிச்சயமாக இருக்கும். ஒரு சிலருக்கு சுவாமி மலை, அப்போ லக்ன ரீதியாக பார்த்தா தான் தெரியும் யாருக்கு சுவாமி மலை, யாருக்கு திருப்பதி. அப்போ இந்த நேரத்தில் அவ்வளோ வளர்ச்சியாக இருக்குது. அப்போ ஒரு கோல்டன் டைம் குறிப்பிட்ட மாதத்தில் இருக்கும். 2026 வருஷத்தை பயணிக்க இந்த சுக்கிர பயிற்சி ஒரு ஊன்றுகோலாக இருக்கும். ரைட், வேறு கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.